நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, லக்னாதிபதி எப்படி இருந்தால் ஜாதகர் யோக ஜாதகராக இருப்பார் என்பதையும், மேசம் லக்னம் முதல் கன்னி லக்னம் வரை பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம். பிறந்தது முதல் நல்ல வழி மட்டுமே அனுபவித்து வாழ்வின் உயரத்துக்கு செல்லும் அதிர்ஷ்டசாலியின் ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி அமைப்புகள் மிகவும் வலுவாக இருக்கும். இது போன்றவர்களின் ஜாதகத்தில் அவர் பிறந்த லக்கணம் சுப ஒளி பொருந்திய கிரகங்களால் பார்க்கப்பட்டோ அல்லது சுபர்கள் லக்கணத்தில் அமர்ந்தோ இருக்கும். கூடுதலாக லக்னாதிபதியும் சுபர்களால் பார்க்கப்பட்டு அல்லது அவரே சுபராகி சுபரோடு இணைந்திருப்பார். சனி செவ்வாய் போன்ற பாவர்கள் லக்கணத்தின் தலைவராக அமையும் பட்சத்தில் இவர்களும் சுபத்துவ சூட்சும வலு அடைந்திருப்பார்கள். ஒரு ஜாதகத்தில் 8 கிரகங்களும் வலுவாக இருந்து லக்னாதிபதி மட்டும் பலவீனமாக அடைந்திருந்தால் அது அவயோக ஜாதகம்தான். ஆனால் லக்னாதிபதி தவிர்த்த 8 கிரகங்கள் பலமற்று இருந்தாலும் லக்கணராஜன் மட்டும் சுபத்துவ சூட்சும வலுவோடு இருந்தால் அது நிச்சயம் யோக ஜாதகம். மற்ற கிரகங்கள் வலுவற்ற நிலையில் இருந்தாலும் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அவர் ஒருவரே செயல்பட்டு ஜாதகரை ஓரளவிற்காவது முன்னுக்கு கொண்டு வந்து விடுவார். ஆனால் லக்னமும் லக்னாதிபதியும் பலவீனமாக இருந்தால் ஜாதகர் முன்னிற்கு வர இயலாமல் எல்லாவற்றிலும் தடைகளை சந்திப்பார். ஜாதகத்தின் உயிர் என்று சொல்லப்படக்கூடியது லக்னம் மற்றும் லக்னாதிபதி அமைப்புகள் மட்டும்தான். உடலுக்கு கை, கால், கண் போன்ற உறுப்புகள் அவசியம்தான். ஆனால் அவற்றிலும் மேலாக உறுப்புகளை இயக்க வைக்கக்கூடிய உயிர் உடலுக்கு இருந்தே தீர வேண்டும். உயிர் இருந்தால்தான் உடல் இயங்கும். ஒரு ஜாதகத்தின் உயிர் போன்றவர் லக்னாதிபதி மட்டும்தான். ஒரு மனிதன் அவன் பிறந்த லக்கணம் ராசி இரண்டையும் கலந்து பிரதிபலிப்பவனாக இருப்பான். லக்கணம் ராசி இரண்டின் குணங்களும் அவனிடம் இருக்கும். இதில் எது வலுவாக இருக்கிறதோ அந்த அதிபதியின் குணங்கள் ஜாதகரிடம் தூக்கலாக இருக்கும். லக்கணமும் ராசியும் உண்டாக இருப்பவருக்கு அதன் அதிபதியின் குணங்கள் அப்படியே இருப்பதை கண்கூடாக காண முடியும். லக்கணாதிபதி ஒட்டியே ஒரு மனிதன் அனைத்து அமைப்புகளும் செயல்படும். லக்னாதிபதி கிரகத்தின் தன்மைகளைத்தான் அந்த மனிதன் கொண்டிருப்பான். 12 லக்கணங்களுக்கும் தனித்தனியாக குண இயல்புகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. லக்கணம் மற்றும் அதன் அதிபதியின் பலம், பலவீனம், சுபத்துவம், சூட்சும வலு ஆகியவற்றை பொறுத்து ஒரு மனிதனின் நடத்தை மற்றும் குணங்கள் கூடுதல் குறைவாக அமையும். ஒரு ராசியின் இயல்புகளை தெரிந்து கொள்வதற்காகவே 12 ராசி வீடுகளும் நுணுக்கமான வகைகளில் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 வீடுகளும் ஒரு நாளுக்கு 2 மணி நேரம் வரை மாறிக்கொண்டே இருக்கும். இந்த 12 பகுதிகளுக்குள் ஏதேனும் ஒன்றில் ஒரு மனிதன் பிறக்கும் நேரத்தை வைத்தே அந்த ராசி வீடு அவரின் லக்கணம் எனப்படுகிறது. ஜோதிடத்தில் அந்த லக்கணம் எப்படிப்பட்ட குண இயல்புகளை கொண்டதென்று சொல்கிறோமோ அதை போன்றே அந்த மனிதனின் குணம் அமைந்திருக்கும். லக்கணம் என்பது தோராயமாக 2 மணி நேரம் கொண்டது.
24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளில் 12 லக்கணங்களும் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறி மாறி அமைந்து ஒரு நாளில் முழுச்சுற்றாக முடிவடையும். ஒவ்வொரு 2 மணி நேரங்களிலும் உலகில் பிறப்பவர்களின் குண இயல்புகள் மற்றும் நடத்தையில் மாற்றம் இருப்பது உணரப்பட்டு அன்றைய ஞானிகளால் ராசிபடிகளின் குணங்கள் பகுத்தறிந்து நமக்கு சொல்லப்பட்டன. உதாரணமாக, மேசம் என்பது ஆட்டை குறிப்பதாகும். ஆடு தனித்திருக்காது, மந்தையோடு சேர்ந்து வாழும், எப்போதும் சுறுசுறுப்பாக திரியும், வீண் சண்டைக்கு சென்று முட்டிக்கொள்ளும். குறிப்பிட்ட 2 மணி நேர அமைப்பில் பிறப்போரின் குணங்கள் ஆட்டின் இயல்புகளை ஒத்ததாக இருந்ததை அறிந்தே அந்த பகுதிக்கு மேசம் என்று பெயர் வைக்கப்பட்டது. அதனை அடுத்த 2 மணி நேரத்தில் பிறப்போரின் இயல்புகள் காளையின் குணங்களை பிரதிபலித்ததால் மேசத்தை அடுத்த 2 மணி நேர பகுதிக்கு காளையின் பெயரில் ரிஷபம் என்று பெயர் வைக்கப்பட்டது. இதுபோன்ற ராசியின் இயல்புகள் கணிக்கப்பட்டன. அவை சரியாகவும் இருந்தது. இதையும் தாண்டி பிரபஞ்சத்தின் ஆதிக்கம் நமது பூமியின் மேல் தாக்கம் ஏற்படுத்துவதை உணர்ந்தே சரம், சிரம், உபயராசிகள், ஆண் பெண் ராசிகள், நெருப்பு, நிலம், காற்று, நீர் ராசிகள் என 12 ராசி வீடுகளும் மிக நுணுக்கமாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஜோதிடம் ஒரு அபாரமான விஞ்ஞானம் என்பதை ராசி வீடுகள் அமைக்கப்பட்டு அவை பிரிக்கப்பட்ட விதத்தை வைத்தே உணர முடியும். அதிலும் சரஸ்திர உபய இயக்கங்கள், நெருப்பு, நிலம், காற்று, நீர் ராசி தத்துவங்கள் நமக்கு சொல்லப்பட்ட முறை பிரமிக்கத்தக்கது, கற்பனைக்கும் எட்டாதது. மேலே சொன்ன நுணுக்கமான விஷயங்களை கணித்து ஒரு மனிதனை பற்றி முழுமையாக அறிய முடியும். உதாரணமாக, மேசம் என்பது சரஸ்திர உபய அமைப்புகளில் சரராசியாகவும், பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு ராசியாகவும், காலபுருஷனின் முதல் ராசியாகவும் அமையும். இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் ஒரு அவசர கொடுக்கைக்கான துடிப்புள்ள கோபக்கார கிரகம் என்பதால் மேசலக்கணத்தில் பிறந்தவர் செவ்வாயின் குணங்களை கொண்டிருப்பார். மேசலக்கணத்தில் பிறந்தவர் துடிப்பானவராகவும், கோபப்படுவராகவும், யோசிக்காமல் எதையும் செய்துவிட்டு விளைவுகளை பின்னர் சந்திப்பவராகவும், பொறுமை இல்லாமல் எப்போதும் துருதுருவென இருப்பவராகவும் இருப்பார். ஜாதகத்தில் செவ்வாயின் வலுவை பொறுத்தும் லக்கணத்தோடு பிற கிரகங்கள் தொடர்பு கொள்வதைக் கொண்டும் இந்த குணங்கள் கூடுதல் குறைவாக இருக்கும். ஆனால் அடிப்படை குணங்கள் இவைகள்தான். இது மாறாதது. அடுத்ததாக, ரிஷபம் ஸ்திரத்தன்மையையும் நிலத்தத்துவமும் கொண்ட ஒரு பெண் ராசி. இதன் அதிபதி சுக்கிரன், ஒரு பெண் கிரகம். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் அழகுணர்ச்சி மிக்கவர்களாக இருப்பார்கள். சுக்கிரன் கலைத்தன்மையுடைய கிரகம் என்பதால் இவர்களுக்கு கலையார்வம் இருக்கும். கேளிக்கை விரும்பிகளாக, எதிலும் சொகுசுவாசிகளாக இருப்பதை விரும்புவார்கள். தன்னை வெட்டி காயப்படுத்துபவனையும் நிலம் பொறுத்து தாங்கிக் கொள்வதைப் போல இவர்கள் எதிலும் பொறுமைசாலிகள், நிதானமாகவே இருப்பார்கள். ஆனால் உறுதியானவர்கள். வளவளா குளவளா என்றிருப்பதே இவர்களுக்கு பிடிக்காது. ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள். சுக்கிரனை அப்படியே பிரதிபலிப்பது இந்த ராசி. அடுத்ததாக, மிதுனம் புதனின் வீடாகும். இது ஒரு உபயராசி. பஞ்சபூத தத்துவத்தில் காற்றினை குறிக்கின்றது. புத்திசாலித்தனத்திற்கு புதன் பிரதான அதிபதி என்பதால் மிதுனலக்கணத்தில் பிறந்தவர்கள் அறிவுக்கூர்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய திறமையால் பிழைப்பவர்கள் இவர்கள். உபயம் என்பது சரம், சிரம் ஆகிய 2 தன்மைகளையும் கொண்டதாகும்.
சில நேரங்களில் சுறுசுறுப்பாகவும் சில நேரங்களில் நிதானமாகவும் இருக்கக்கூடிய குணம் மிதுனத்திற்கு இருக்கும். புதன் பேச்சில் வல்லமை தரும் கிரகம் என்பதால் இவர்கள் பேசி பிழைப்பவர்களாகவும் இருப்பார்கள். உலகம் முழுக்க பரவியிருக்கும் நவீன சாப்ட்வேர் கலாச்சாரத்தின் அதிபதி புதன் என்பதால் இந்திய ஐடி துறையில் சாதிப்பவர்கள் பெரும்பாலும் மிதுனத்தை சேர்ந்தவர்கள்தான். மிக முக்கியமாக புதன் இரட்டை நிலையை குறிக்கும் ஒரு கிரகமாகும். ஆணுமற்ற பெண்ணுமற்ற குழந்தை பருவத்தை புதன் குறிப்பார். எனவே சில நிலைகளில் இவர்கள் இரண்டு விதமான நேர் எதிர் மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக கடகம். கடகம் சரராசியாக பெண் மற்றும் நீர் தத்துவத்தை கொண்டதாக அமையும். இதன் அதிபதி சந்திரன் தாய்மை பண்புகள் உள்ள கிரகம். ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு கலப்படமற்ற அன்பையும் தனக்கென எதுவும் கொள்ளாமல் குழந்தைகளுக்காகவே அனைத்தையும் தந்து வாழ்வதைப் போல கடகத்தில் பிறந்தவர்கள் சுயநலம் இல்லாமல் பொதுநலவாளிகளாக இருப்பார்கள். அனைவரையும் அரவணைத்து செல்லும் ராசி இது. கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை திருத்தும் தன்மை கொண்டவர்கள். இதுவும் ஒரு தாயின் குணம்தான். சமூக அக்கறையும் பொது வாழ்வில் விருப்பமும் இவர்களிடம் இருக்கும். எதையும் விரிவாக செய்யக்கூடியவர்கள் இவர்கள். ஒத்தி வைப்பது இருக்காது. சந்திரனைப் போலவே எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அடிக்கடி மாறுவார்கள். அடுத்ததாக சிம்மம். சிம்மம் சிரம் எனப்படும் நிலைத்திறமை கொண்ட நெருப்பு ராசியாகும். இது ஒரு ஆண் ராசி. இந்த ராசியின் அதிபதி சூரியன். ஜோதிடத்தின் தலைவன் சூரியன்தான். சூரியனை சுற்றியே அனைத்தும் இயங்குகின்றன. எனவே சிம்மலக்கிடத்தில் பிறந்தவர்கள் எதிலும் தலைமை தாங்குவதையும் தன்னை சுற்றியே எல்லாம் இயங்க வேண்டும் என்பதையும் விரும்புவார்கள். எதிலும் முதல் நிலையில் இருக்க துடிப்பவர்கள் இவர்கள்தான். தன்னை முன்னிலைப்படுத்தியே அனைத்தும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். நம்பியவர்களை எந்த நிலையிலும் காப்பாற்றுவார்கள். அதிகாரம் செலுத்த விரும்புவார்கள். ஆளுமை திறன் கொண்டவர்கள். எங்கிருந்தாலும் அங்கே முதலில் இருக்கும்படி பார்த்து கொள்வார்கள். எதிலும் நிலையாக இருப்பார்கள். அடிக்கடி மாறும் குணம் இவர்களிடம் இருக்காது. ஜாதகத்தில் சூரியனின் வலுவை பொறுத்து மேலே சொன்ன குணங்கள் கூடுதல் குறைவாக இருக்கும். அடுத்ததாக கன்னி. கன்னி புதனின் இன்னொரு ராசியாகும். இது பெண் ராசி. அதிலும் இளம்பெண்ணை குறிப்பது. மாறும் மற்றும் நிலைத்திருக்கும் குணமும் கலந்த உபயராசி. பஞ்சபூத தத்துவத்தில் நிலத்தை குறிக்கக்கூடியது. புதனின் அடிப்படை குணமான புத்திசாலித்தனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் இருக்கும். எதையுமே அறிவு கண்ணோட்டத்தில் பார்ப்பவர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள்தான். ஆராய்ச்சியாளர்கள். இவர்களின் அனைத்து செயல்களிலும் இளமைக்கே உரிய ஒரு நளினம் இருக்கும். வயதானவராக இருந்தாலும் மனதில் இளமையாக இருப்பார்கள். கணித திறன் கொண்டவர்கள். புதனின் இன்னொரு ராசியான மிதுனத்தைப் போலவே அல்லாமல் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள். சாப்ட்வேர் துறையில் சாதிப்பவர்கள். எதிலும் சரியாக இருக்க வேண்டுமென்று எண்ணுபவர்கள். மற்றவரிடம் அதை எதிர்பார்ப்பார்கள். மற்ற லக்கணங்களுக்கான பலன்களை அடுத்த பதிவில் பார்ப்போம். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.